ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சயின்ஸ் புக்கில் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல செகண்ட் யூனிட் விசையும் இயக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். விசைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் மேலே உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகள் மேலே செலுத்தக்கூடிய ஒரு விசை. அதை இழுக்கிறதா இருக்கட்டும், இல்லை தள்ளுறதா இருக்கட்டும், இதுதான் நம்ம விசைன்னு சொல்கிறோம். ஒரு பொருள் மேலே உயிருள்ள பொருளோ அல்லது உயிரற்ற பொருளால் மூலியமா ஒரு செயலை செய்கிறோம், தள்ளுறோம், இல்லை இழுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் விசைன்னு சொல்லுவாங்க. இயக்கம் அப்படிங்கிறது அந்த பொருள் நகரக்கூடிய பாதையை பொறுத்து மாறுபடும். அதுதான் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வாங்க உள்ள போகலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் வரலாலும் பார்க்க வேணாம், இருக்கிற இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுமெனில் அது இயக்கம் எனப்படும். ஓகேங்களா? காலத்தை பொறுத்து ஒரு பொருளோட நிலை மாறுமெனில் அது இயக்கம் எனப்படும். சரி, அடுத்து பாருங்க. உங்களுக்கு தெரியுமா கண்ணன் பாருங்க. உங்களுக்கு தெரியுமா இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா? ஆமா, நம்ம இந்தியாவில் ரொம்ப பழமையான வானியலாளர் சயின்டிஸ்ட் யாருன்னா ஆரியப்பட்டா அவர்கள். நீங்கள் ஆற்றின் ஒரு படகில் செல்லும் போது எவ்வாறு ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வது போல தோன்றுகிறது, அதே போல் வானில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காணும் போது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வது தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என அனுமதித்தார். அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு, பூமி வந்து எப்படி இருக்குன்னா அதான் மேற்கு வந்து கிழக்க தான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து பாருங்க. அடுத்த பாக்ஸ் என்னன்னு பாருங்க. பொருள்கள் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகள் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களோ விசை எனப்படும். ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். ஒரு பொருள் மேல உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செலுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் விசையே செயல்களை விசை எனப்படும். ஓகேவா? இதுல ரெண்டு டைப் இருக்கு விசை வந்து, ஒன்னு தொடு விசை, ஒன்னு தொடா விசை. சரியா? காற்றினால் கொடி அசைந்தாடுவது, மாடு வண்டியை இழுப்பதும் தொடு விசைகளாகும். அதாவது இப்ப காத்துல ஒரு கொடி ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து கட்டியிருக்காங்க, அது வந்து தொடு விசை. சரிங்களா? காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசை ஆகியவை தொடா விசைகளாகும். நம்ம தொடாம எந்த ஒரு வேலை நடக்குது அப்படின்னா அது வந்து புவியீர்ப்பு விசை. அதாவது காந்த விசை, புவியீர்ப்பு விசை இதெல்லாம் வந்து தொடா விசைகளா இருக்கும். அடுத்து பாருங்க. விசையானது பொருளினை தொடாமல் செயல்படுகிறது. இத்தகைய விசைகள் தொடா விசைகளாகும். அதுதான், ஒரு பொருளை வந்து தொடாம ஒரு வேலை ஒன்று நடக்குது அப்படின்னா அதுவும் தொடா விசை. ஓகேவா? இப்போ வந்து மரத்துல இருந்து கீழே இளநீ விழுது, இல்ல மரத்துல இருந்து இலை கீழே விழுதுன்னா அதெல்லாம் தொடா விசைகள் ஒரு எடுத்துக்காட்டு தான். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஒரு பொருளின் பாதையை பொறுத்து அதன் இயக்கத்தை கீழே வகைப்படுத்தலாம். மொத்தம் என்னன்னா, ஒரு பொருள் வந்து எந்த மாதிரி இயக்கத்துக்கு உட்பட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு 5 டைப்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதையில நேராக செல்லக்கூடிய ஒரு பேருந்தா இருக்கட்டும், இல்லை மனுஷனா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு நேர்கோட்டு இயக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். வளைவாம ஒரே ஸ்ட்ரைட்டா போறது. வளைவு பாதை இயக்கம் முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையில் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் இயக்கம் வளைவு பாதை இயக்கம். சரிங்களா? இப்போ வளைவு பாதை இயக்கம்ன்றது ஒரு பொருள் வந்து ஸ்ட்ரைட்டா போகாம உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ அது நேர்கோட்டு விசையில் செல்லாம வளைஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா வளைவு பாதை இயக்கம். இப்போ எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பால் வந்து இங்க தூக்கி எறிகிறோம் அப்படின்னா ஹைட்டு போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இறங்கிடும். அது ஒரு வளைவு, ஒரு ஆர்க் மாதிரி வடிவத்தை ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பேர் தான் வளைவு பாதை இயக்கம். வட்டப்பாதை இயக்கம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் காற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம். அதாவது ஒரு கல்லை வந்து கையில கட்டிக்கிட்டு சுத்துறீங்க அப்படின்னா ஒரு வட்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணும். இது வட்டப்பாதை இயக்கம். தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒரு அச்சை வந்து மையமா வச்சுக்கிட்டு அந்த பொருள் வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். அதுதான் தற்சுழற்சி. தன்னைத்தானே சுத்திக்கும். ஒரு பொருளை ஒரு பாயிண்ட் வந்து மையமா வச்சுக்கிட்டு தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் தற்சுழற்சி இயக்கம். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, பம்பரத்தோட இயக்கம் தான் தற்சுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. அலைவு இயக்கம். அலைவு இயக்கங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக அல்லது இடது வலமாக மாறி மாறி நகரும் பொருள் இயக்கம் வந்து தனி ஊசல் இயக்கம். ஆமா, அலைவு இயக்கம்ன்றது ஒரு பாயிண்ட வந்து பிக்ஸ்டா வச்சுக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் வந்து போய் வந்துட்டு இருந்துச்சுன்னா அது வந்து அலைவு இயக்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, தனி ஊசல் கடிகாரமா இருக்கட்டும், இல்லை ஊஞ்சலா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதுக்கான எடுத்துக்காட்டுகள்.
ஒழுங்கற்ற இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு திசையில் நகரும் பொருட்களின் இயக்கம். அதாவது வேற வேற திசையில மாத்தி மாத்தி செல்லக்கூடிய பொருட்களுடைய இயக்கம் தான் வந்து ஒழுங்கற்ற இயக்கம். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் கூட்டம் நெருக்கமா இருக்குது இந்த பகுதியில, எங்க கேப் இருக்கோ அதை பார்த்தா நம்ம போக முடியும். ஒரே ஸ்ட்ரைட்டாகவும் போக முடியாது, வளைஞ்சு போக முடியாது. இப்படி லெஃப்ட் போவோம், ரைட்டு போவோம், மாத்தி மாத்தி போவோம் இல்லையா, அதுதான் ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம் அல்லது அதிர்வு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஒன்று எடுத்துங்க. அதாவது உங்களை நெகிழி பட்டை அப்படின்னா ரப்பர், அதை 2 கார்னர் வந்து பிடிச்சிக்கிட்டு சென்டர்ல வந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஒரு வைப்ரேட் ஆகும். அதுதான் அலைவு இயக்கம்னு சொல்லுவாங்க, இல்ல அதிர்வு இயக்கம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே பாருங்க. இந்த செயல்பாடு 5ல பாருங்க, நான் எந்த இயக்கத்தில் இருக்கிறேன் என்று கூறுங்கள் பார்ப்போம். தேனி வந்து இது நேர்கோட்டுல போகுது, ஒரே ஸ்ட்ரைட்டா முதல் நேர்கோட்டு இயக்கம். ஒரு ஆர்க் ஒன்று ஃபார்ம் பண்ணு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து வளைவு பாதை இயக்கம். ரவுண்ட் ஷேப்ல ஒரு சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா வட்டப்பாதை இயக்கம். ஒரு ஸ்ட்ரைட்டே இல்லாம லெஃப்ட் ரைட்டு வளைஞ்சு வளைஞ்சு போறது ஒரு ஒழுங்கற்ற இயக்கமா இருந்துச்சுன்னா அது ஒழுங்கற்ற இயக்கம். அலைவு இயக்கம்ன்றது ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் மூவ் பண்ணி வர்றது அலைவு இயக்கம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த டேபிள் பாருங்க. ஒரு டேபிள் கொடுத்துட்டு நேர்கோட்டு இயக்கமா, வளைவு இயக்கமா, வளைவு பாதை இயக்கமா, வட்டப்பாதை இயக்கமா, தற்சுழற்சி இயக்கமா, அலைவு இயக்கமா, ஒழுங்கற்ற இயக்கமான்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவர் நேர்கோட்டு இயக்கம், அது நேராக தான் ஓடுவாங்க. மரத்துல இருந்து கீழே விழுந்த இயக்கம் வந்து அது தொடா விசை இயக்கம். தொடா விசை இயக்கம், இது தப்பு. தொடா விசை இயக்கம். சரிங்களா? கேரம் விளையாட்டின் போது கொசுக்கள் அல்லது ஈக்களின் இயக்கம் வந்து ஒழுங்கற்ற இயக்கம், ஸ்ட்ரைட்டாக பறக்காது. இதே பார்த்தீங்கன்னா கால ஒழுங்கு இலக்கம், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அது அப்படிதான் ஒரு ஒரு செயல் வந்து கண்டினியூட்டியா தொடர்ந்து ஒரு கால இடைவெளியில் நடந்துகிட்டே இருக்குன்னா அது பேர் கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்லுவாங்க. ஊஞ்சல் ஆடும் குழந்தையின் இயக்கம் வந்து அலைவு இயக்கம். கடிகார முட்களின் இயக்கம் கால அலைவு இயக்கம். யானை தனது கால்களை அசைப்பது அலைவு இயக்கம். குறிப்பிட்ட கவனத்தில் வீசப்படும் கல் வந்து வளைவு பாதை இயக்கம். வட்ட வடிவ தகவல பாதையில் ஓட்டப்பந்தய வீரரின் இயக்கம் வட்ட இயக்கம். இது மாதிரி ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குப்பா, அது பார்த்துங்க, நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு வேலை ஒன்று நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டினியூட்டியா கரெக்டான அதே நேரத்தில் நடைபெறுது அப்படின்னா அது வந்து கால ஒழுங்கு இயக்கம். உங்களுக்கு தெரியுமா? அடுத்த ஒரு பாக்ஸ் நான் பாருங்க, அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். இப்போ அலைவு இயக்கம்ன்றது ஒரு ஊஞ்சல் ஆடுற குழந்தையா இருக்கட்டும், இல்லை கடிகாரமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கால ஒழுங்கு இயக்கம் சொல்றாங்க. ஆனா கால ஒழுங்கு இயக்கம் ஒன்று எல்லாமே அலைவு இயக்கமா இருக்காது, அதாவது அலைவு இயக்கமா காணப்படாதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அதே மாதிரி காத்துல ஆடுற ஒரு கொடி வந்து என்ன இயக்கம்னு சொல்றாங்க, ஒரு கால இடைவெளியில் சீராக நடைபெறாது. ஒரு காத்துல ஒரு கொடி ஆடுது அப்படின்னா ஒரு நிமிஷம் இருக்கணுங்க, ஒரு நிமிஷத்துல அந்த கொடி வந்து ஒரே மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காது. ஒரு நேரம் காத்து அடிக்கும் போது வேகமா ஆடும், காத்தடிக்காம பொறுமையா ஆடும். இது வந்து ஒரு கால ஒழுங்கற்ற இயக்கம். சரியா? பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் வந்து கால ஒழுங்கு இயக்கம் சொல்றாங்க. ஊசலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கம். கால ஒழுங்கு இயக்கம் மற்றும் அலைவு இயக்கம் சொல்றாங்க. இந்த பாக்ஸ் பாருங்க, நான் 120 கிலோமீட்டர் தொலைவை 2 மணி நேரத்தில் கடந்தேன் அப்படின்னா 1 ஹவர்ல 80 கிலோமீட்டர் வேகத்துல கடந்திருக்காங்க. நான் 200 கிலோமீட்டர் தொலைவை 4 மணி நேரத்தில் கடந்தேன் அப்படின்னா 1 ஹவர்ல 50 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. இது எப்படின்னா சொல்றேன், கீழே சொல்றேன். நான் 300 கிலோமீட்டர் தொலைவை 5 மணி நேரத்தில் கடந்தேன், 1 கிலோமீட்டருக்கு 1 ஹவருக்கு 60 கிலோமீட்டர். இதுல யாரு வேகமா போயிருக்காங்க அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு 1 ஹவருக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தை கடந்தவங்க யாருன்னா மகிழுந்து, அதாவது கார் ஓட்டுறவங்க. நீங்க பாருங்க, மகிழ்ந்து 1 மணி நேரத்தில் கடந்த தொலைவு எவ்வளோ? மொத்தம் வந்து 160 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க 2 மணி நேரத்துல. அப்போ 160 போய் 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 80 கிலோமீட்டர் தூரம் கிடைச்சிடும். அப்போ 1 ஹவருக்கு வந்து 80 மணி நேரம். இதே மாதிரி 3 சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, வேகத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். சரிங்களா? டி பை டி. இதை பாருங்க, தொலைவோட எஸ்ஐகளுக்கு மீட்டர், காலத்தின் எஸ்ஐகளுக்கு வந்து வினாடி, வினாடின்னு சொல்லலாம்.
இதை மீட்டர் பை வினாடின்னு சொல்லுவாங்க. இது தொலைவோட அலகு வந்து மீட்டர் பை வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்ஐ அலகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகத்தோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கடந்த தொலைவு எடுத்துக்கொண்ட காலம். கடந்த தொலைவுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வேகம் இன்ட்டு காலம், ஸ்பீட் இன்ட்டு டைம். இங்கே இந்த பாக்ஸ் என்ன பாருங்க, உசைன் போல்ட் வந்து 100 மீட்டர் தூரத்தினை 9.58 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படுத்திருக்கிறார். வேர்ல்டுலேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் மேன் சொல்லுவாங்க இவரை, உசைன் போல்ட்டை. 100 மீட்டர் தூரத்தை வந்து 9.5 வினாடிகள்ல கடந்திருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. பின்வருவங்களுக்கு விடையளிக்க ஒன்று இருக்கு. பாருங்க, தரைவாழ் விலங்குகள் சிறுத்தையானது 113 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய விலங்காகும். அதாவது சிறுத்தை வந்து ஒரு மணி நேரத்துக்கு 112 கிலோமீட்டர் ஆகும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.87 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது சிறுத்தை. இதில் பாருங்க, பயணம் முழுவதும் அதன் வேகம் சீரானதாக இருக்காது. இது வெவ்வேறு, அதாவது பேருந்து ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட வேகம் எப்படி இருக்குமா, அதோட வேகம் சீரானதாக இருக்காதான். மாறுபட்ட வேகம் செல்வதால் இயக்கத்தினை நாம் சீரற்ற இயக்கம் சொல்றோம். ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு ஒரு பேருந்து ஒன்று போகுது அப்படின்னா அது வந்து சீரற்ற இயக்கம். அது என்ன, ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல மேடு மல்லமா இருக்கும், ஒரு இடத்துல கூட்ட நெரிசலா இருக்கும், ஒரு இடத்துல ஃப்ரீயா இருக்கும். அது பஸ் வந்து வேகத்தை பொறுத்து மாறி மாறி போகும். கால இடைவெளியில் தொடர வேண்டிய வேகம் சீரானதாக இருக்கும். ஆமா, இது சீரான இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. ஒரு ட்ரெயின் வந்து இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது அப்படின்னா அது ஒரு சீரான வேகத்துல போக முடியும். ஏன்னா அங்க அப் அண்ட் டவுன்ஸ் எதுவும் இருக்க போறது கிடையாது. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு சீரான இயக்கம்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரான இயக்கம் என்றும், மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் சீரற்ற இயக்கம். ஏற்கனவே சொன்னதுதான்ப்பா. சரிங்களா, அடுத்து பாருங்க, நேர்கோட்டத்திற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ல மிதிவண்டியில போயிட்டு இருக்காங்க, நேர்கோட்டில் போயிட்டு இருப்பாங்க, ஒரு தொலைவு கடந்துகிட்டு இருப்பாங்க. சைக்கிள் வந்து ஒரு சாலையில எந்த வேகத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா நேர்கோட்டு இயக்கத்துல, எந்த இயக்கத்துல போயிட்டு இருக்குன்னா நேர்கோட்டு இயக்கத்துல போயிட்டு இருக்கு. அதே வந்து சக்கரம் பார்த்தீங்கன்னா சுழற்சி இயக்கத்துல போயிட்டு இருக்கும். சரியா, அடுத்து ரோபோட்டிக் பாருங்க. உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என பொருள்படும் ரோபோட்டோ. ரோபோ அப்படின்னா என்னன்னா அடிமைன்னு அர்த்தம். ரோபோனா அடிமை, அதாவது உத்தரவு படிந்த ஊழியர். இது வந்து அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோபோனா என்ன அர்த்தம் அப்படின்னா அடிமை அப்படின்னு பொருள். இந்த ரோபோட்டிக் என்ற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்ற வார்த்தையில இருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரோபோட்டை பத்தி படிக்கிற பிரிவுக்கு பேர்னா ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டுடைய உணர்திறன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்னணு உணர்வுகள் ரோபோட்டின் கண்களுக்கும் காதுகளாகவும் உள்ளது. மின்னணு உணர்வுகள் எப்படி இருக்கு, கண்களாகவும் காதுகளாகவும் அதற்கு ரோபோட்டுக்கு. ஓகேவா, இரட்டை கேமரானது அதற்கு இந்த உலகம் பற்றி முப்பரிமாண பிம்பத்தினை அளிக்கிறது. மைக்ரோபோன்கள் ஒளியை உணர உதவுகின்றன. அது ரோபோட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோபோன்கள்லாம் வந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுது. அழுத்த உணர்வுகள் அவற்றிற்கு தொடுதலுக்கான நுட்பத்தினை அளித்து ஒரு முட்டையை அல்லது பரிமாண பொருள் ஒன்றை தூக்கும் போது எவ்வாறு உணர்கிறது, எவ்வாறு பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதே வந்து அசியூம் பண்ணிக்குது. ஓகேவா, ரேடியோ அலைகள் பரிமாற்றம் மூலம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் உதவுகிறது. அந்த ரேடியோ அலைகள் மூலமா ஒரு செய்தியை வந்து பெறுவதற்கும் ஒரு செய்தியை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அந்த ரேடியோ அலைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நானோ ரோபோட்டுகள்ங்கிறது வருங்காலத்தில் என்ன ஆக போகுதுன்னா, நானோ ரோபோட்டுகள் நுண்ணிய இடங்களில் தங்கள் பணியை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறிய ரோபோட்டுகள் ஆகும். இது என்ன, ரத்தத்துக்குள்ள சேர்த்து இது பண்ண போறாங்க, பாக்டீரியாக்களை அழிக்க போறாங்க. அதாவது சின்ன சின்ன அறுவை சிகிச்சையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நானோ ரோபோட்டை வச்சு பண்ண போறாங்க. ரத்த ஓட்டத்தில் செலுத்தி இதெல்லாம் பண்ண போறாங்கப்பா. அடுத்து பாருங்க, அதே மாதிரி வேற எங்க செயல்படுது ரோபோட், எங்க செயல்படுதுன்னா இந்த வாகனத்தோட பேர் பார்ட்ஸா இருக்குங்களா, அது தயாரிக்க பயன்படுது. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பயன்படுது ரோபோட் வந்து. நினைவில் கொள்க,
ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். சராசரி வேகம் வந்து என்னன்னா கடந்த தொலைவு எடுத்துக்கொண்ட காலம். வேகத்தின் அலகு வந்து மீட்டர் வினாடி. இதெல்லாம் நோட் பண்ணிங்க. சரிங்களா? மதிப்பீடுக புக் பேக் கொஸ்டின் பார்த்துலாமா? வேகத்தின் அலகு மீட்டர் வினாடி. கீழ்கண்டவற்றில் இது அலைவுறு இயக்கம். எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிர்வுறும் கம்பியின் முன்புண் இயக்கம் தான் அதிர்வுறு இயக்கம் அல்லது அலைவு இயக்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அலைவு இயக்க முடியுது அதிர்வுறு இயக்கம். சரிங்களா? தேர்ட் ஒன் பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. இது வேகம் ஈக்குவல் டு தொடர்பு வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலங்கிறது தான் சரியான ஒன்று. ஃபோர்த் ஒன் பாருங்க. கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் கூற்று 1. கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டருக்கு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர். கீதாவின் வேகம் மணிக்கு 1 கிலோமீட்டர். நமக்கு வந்து நிமிஷத்துக்கு தான். அங்க நிமிஷத்துல தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 40 நிமிஷத்துல 40 கிலோமீட்டர் கடந்திருக்காங்க. அப்போ ஒரு நிமிஷத்துல எவ்வளவு கிலோமீட்டர் கடந்திருக்காங்கன்னா 1 கிலோமீட்டர். அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. கோடிட்டடங்கள் இருக்கு பாருங்க. சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் வந்து நேர்கோட்டு இயக்கம். அதே மாதிரி சக்கரத்தோட இயக்கம் கேட்டாங்கன்னா தற்சுழற்சி இயக்கம். புவியீர்ப்பு விசை டேஷ் விசையாகும். புவியீர்ப்பு விசை வந்து தொடா விசையாகும். மண்பாண்டம் செய்வரின் சக்கரம் தற்சுழற்சி இயக்கம். அது அந்த இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, தற்சுழற்சி இயக்கம். அடுத்து ஃபோர்த் ஒன்று பாருங்க. ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருள் இயக்கம் வந்து கால ஒழுங்கான இயக்கம். ஓகேவா? ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார ஒரு கண்டினியூட்டியா ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, ஒரு பொருள் இயக்கத்துல செயல்படுது அப்படின்னா அது கால ஒழுங்கு இயக்கம். சரிங்களா? சரியா தவறான எழுதுக. பாருங்க. ஒண்ணு பாருங்க. மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம். ஆமா, ஒரு ஊசல் வந்து ஒரு மையப்புள்ளி வச்சுட்டு இப்படியே சுத்தி வருதா, ஆடுதா, முன்னும் போயிட்டு வருதா. ஒரு கடிகாரமும் அதே மாதிரிதான். கடிகாரம் ஊசல் கடிகாரமும் அப்படிதான். செகண்ட் ஒன்று பாருங்க. அதிர்வு இயக்கம் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். இது தவறு. அதிர்வு இயக்கமும் வளைவு இயக்கம் தான் கால ஒழுங்கு இயக்கம். சரியா? அடுத்து 3 பாருங்க. மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன. மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் வாகனங்கள் வந்து சீரற்ற இயக்கத்துல, அது ஒரு இடத்துல அப் அண்ட் டவுன், ஒன்று ஸ்பீடா போகும் இல்லை கம்மியா போகும் சொன்ன பார்த்தீங்களா? அது மாறுபடுத்த இயக்கக்கூடிய வாகனங்கள் சீரற்ற இயக்கம். வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் செயல்படும். ஆமா, சரிதான். ஃபோர்த் ஒன்று பாருங்க. ஒப்புமைய அடிப்படையில் நிரப்புக. பந்தை உதைத்தலுங்கிறது தொடு விசை. ஒரு பந்தை எட்டி உதைக்கிற தோற்றத்தால. இலை கீழே வருது தொடா விசை. தொலைவுனா மீட்டர், வேகம்னா மீட்டர் பை செகண்ட்ஸ். அதை எஸ்ஐ அலகு. தொலைவோட எஸ்ஐ அலகு மீட்டர்ஸ், வேகத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர் பை செகண்ட்ஸ். தேர்ட் ஒன்று பாருங்க. சுழற்சி இயக்கம் பம்பரம் சுழற்றுதல். அலைவேகங்கிறது ஊஞ்சல் இயக்கம். அலைவேகத்துக்கு எடுத்துக்காட்டு ஊஞ்சல் ஆடுறது, கடிகாரம் முன்னும் மணி போயிட்டு வர்றது, அதெல்லாம். பொறுத்துக்கு பாருங்க. ஃபிஃப்த் ஒண்ணுக்கு வந்து சறுக்கு வர்றாங்க, அது நேர்கோட்டு இயக்கம். பம்பரங்கிறது தற்சுழற்சி இயக்கம். தண்ணி சுத்திக்கிறதுல தற்சுழற்சி இயக்கம். ஊஞ்சல் ஆடுறது வந்து அலைவு இயக்கம், முன்ன மணி போயிட்டு வர்றது. ஒரு கல்லை கட்டி சுத்துறதுங்கிறது ஒரு வட்ட இயக்கம். கார் வந்து நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கமும். வீல் கேட்டாங்கன்னா, சக்கரத்தை கேட்டாங்கன்னா சுழற்சி இயக்கம். கார் எந்த திசையில போகுதுன்னா அது நேர்கோட்டு இயக்கம். எந்த கால் செல்லக்கூடிய மகிழ்ந்து செல்லக்கூடிய இயக்கம் வந்து நேர்கோட்டு இயக்கம். ஓகேவா? அடுத்து பாருங்க. அவ்வளவுதானா? எய்த் ஒன்று பாருங்க. ஒரு வார்த்தையில் விடையிலே எழுதுக. தொடுதல் நிகழ்வேண்டி ஒரு பொருள் மீது செயல்படும் விசை தொடா விசையாகும். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது இயக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கால இடையில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் வந்து கால ஒழுங்கு இயக்கம். சமகால இடைவெளியில் சமதொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் வந்து ரோபோ. சரிங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்லாம் பார்த்துட்டோம். 1 மார்க்லாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.